தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை தொடர்பாக நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 30 சங்கீதங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஐயா, சில சங்கீதங்களை அவற்றின் செய்திகளை நான் விட்டு விட்டேனே, அவற்றையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் இருக்குது. யூடியூப்பிலே அவ்வளவு சங்கீதத்தின் செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நான் அவற்றை போதிக்க நீங்கள் கேட்கலாம். அது மட்டுமல்ல, மகிமை TV.com என்ற வெப்சைட்டிலும் இந்த செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் அவற்றை கேட்டு நீங்கள் வாசிக்கலாம், குறிப்புகள் எடுக்கலாம். இந்த செய்திகளை, ஆண்டவருடைய செய்திகளை நீங்களே மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இப்படிப்பட்ட செய்திகள் யூடியூப்பிலே மற்றும் மகிமை TV.com வெப்சைட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை 30 சங்கீதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 31ஆம் சங்கீதம். 31ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதி பாடிய சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுத்த சங்கீதம். இஸ்ரவேலிலே முக்கியமாக 3 ஆலயங்கள். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அடுத்து தேவாலயம், அடுத்தது ஜெபாலயம். இங்கே எல்லாம் பாடகர் குழுக்கள் இருந்தன. ஒரு பாடகர் குழுவின் தலைவன் ராகத்தலைவன் என்று நாம் சொல்லலாம். அவர்தான் பாடற் பயிற்சியை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆராதனைகளிலே நல்ல முறையிலே அந்த இசை பாடல்கள் வரத்தக்கதாக பொறுப்பாளராக பணியாற்றக்கூடியவர். ஆக 31ஆம் சங்கீதம் ஆராதனையிலே பாடப்பட்ட சங்கீதம். நாமெல்லாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசித்து கொண்டிருக்கிறோமே, அவர்கள் பாடல்களாக பாடிக்கொண்டிருந்தார்கள். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, தாவீது சவுலுக்கு பயந்து அவன் கைகளிலிருந்து தப்ப வனாந்தரமாக, ஊர் ஊராக, குகை குகையாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பின் நாட்களிலே அவன் பாடிய சங்கீதம் என்று சொல்லலாம். குறிப்பாக 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே அவன் மாகோன் வனாந்தரத்திலே சவுலால் வேட்டையாடப்பட்ட நாட்களிலே அந்த அனுபவங்களின் அடிப்படையிலே பாடப்பட்ட சங்கீதம் என்றும் நாம் குறிப்பிடலாம். பெலிஸ்தேயர்கள் அப்பொழுது இஸ்ரவேலை தாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதிகமாக வேட்டையாடப்பட்டவன், அதிகமாக வேதனைப்பட்டவன், அதிகமாக இளைப்பாறுதல் இன்றி அங்குமிங்குமாக தன்னுடைய நேரத்தை செலவழித்து அல்லது வீணாக்கி பரிதாபமாக அலைந்து கொண்டிருந்த தாவீது பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த 31ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை யோனா மேற்கோள் காட்டுவதாக யோனா 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். அதே போல முதல் 3 வசனங்கள் இன்னும் மேற்கோள்களாக 71ஆம் சங்கீதத்திலேயே இடம்பெறுவதாக நாம் பார்க்கிறோம். ஒரு யூத மரபிலே உள்ள ஒரு குழந்தை இரவிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தை ஒரு ஜபம் செய்யுமாம், பெற்றோர் கற்றுக் கொடுத்த ஜபம். 5ஆம் வசனம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய
ஆவியை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தூங்க செல்லுமா. அதே போல பிதாவின் அருமை பிள்ளையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்தை முடிக்கும் பொழுது கூட சிலுவையிலே கடைசி வசனமாக குழந்தை தகப்பனிடத்தில் தன்னை தத்தம் செய்யக்கூடிய அளவிலே, ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிலே, அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரும் தன்னுடைய ஆவியை பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிஷப் பாலிகார்ப் என்பவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு காலத்திலே சிமர்னா சபையிலே அவர் பேராயராக இருந்தவர். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியாக கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கடைசி நிமிஷங்களிலே அவர் முணுமுணுத்த ஒரு ஜபம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனமாகும். அதே வேளையில் மார்ட்டின் லூத்தர் அவருடைய ஃபேவரிட், அவருக்கு ரொம்ப விருப்பமான ஜபமும் சங்கீதமும் இந்த 31வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் சில கரங்களை நாம் பார்க்கிறோம். 3 விதமான கைகளை பார்க்கிறோம். முதலாவதாக சத்திய பரனின் கை, இரண்டாவதாக சத்துருக்களின் கை, மூன்றாவதாக சங்கீதக்காரின் கை. 3 விதமான கைகளை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சத்திய பரன், ஆண்டவராகிய தெய்வம், அவருடைய கரத்தை குறித்து முதல் 7 வசனங்களிலே 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 31ஆம் சங்கீதம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை தொடர்ந்து வாருங்கள், ஃபாலோ பண்ணுங்க. 31ஆம் சங்கீதம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இன்னும் 15ஆம் வசனத்திலே, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று தொடர்ந்து ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சத்திய பரனின் கை, ஆண்டவராகிய தெய்வத்தின் கை. அந்த கையிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய ஜீவியம் இருக்கும் பொழுது கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. தாவீதின் ஜபம் இது. ஜபம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அடைக்கலம், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆண்டவருடைய அடைக்கலம் நாம் ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கக்கூடிய ஜபமாகும். என்றைக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ உடனடியாக ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் வந்து விட்டோம் என்று அர்த்தம். ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். சரி, சத்தியபரனாகிய தெய்வத்தினுடைய கை என்னென்ன காரியங்களை எல்லாம், என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது ஜெபிக்கிறார். 2ஆம் வசனத்திலே, எனக்கு அடைக்கலமாயிரும், எனக்கு அடைக்கலமாயிரும். 3ஆவது வசனத்திலே, எனக்கு ஆலோசனை அழியும். ஆண்டவர் தனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அநேக ஆலோசனைக்காரர்கள் தாவீதுக்கு இருந்தார்கள். அபிசாய் இருந்தான், யோவாப் இருந்தான். அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அகித்தோப்பேல் இருந்தான். இப்படி பற்பல ஆலோசனைக்காரர்கள் அவனை சூழ இருந்தாலும் அவன் மெத்த விரும்பியது தெய்வத்தினுடைய ஆலோசனை. ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அவன் காத்திருந்தான். நேரடியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊரீம் தும்மீம் மூலமாக, நியாயப்பிரமாணம் மூலமாக, ஆண்டவருடைய வேதத்தின் மூலமாக நமக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை வேத புத்தகத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. கையில் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறீர்களே, அதை நீங்கள் அனுதினமும் வாசிக்கிறீர்களா? தியானிக்கிறீர்களா? சிந்திக்கிறீர்களா? அந்த வசனங்களை கை கொள்ளுகிறீர்களா? ஆலோசனை என்பது கேட்டுவிட்டு அப்படி கடந்து போகிறதல்ல. அதை கேட்ட உடனே, வசனத்தை வாசித்த உடனே அது என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும்.
காலையில் எழும்பி கண்ணாடியை பார்க்கிறீர்கள். பாத்ரூம் பக்கத்தில் கண்ணாடி போடப்பட்டிருக்கிறது, முக கண்ணாடி. அதில் பார்க்கிறீர்கள், உங்களுடைய முகம் தெரிகிறது. எப்படி இருக்கிறது உங்களுடைய முகம்? எண்ணெய் வழிந்து போய் இருக்கிறது, பரட்டை தலை போல இருக்கிறது. சட்டையினுடைய காலர் எல்லாம் சுருங்கி கிடக்கிறது, ஆங்காங்கே சட்டை சுருங்கி அழுக்காகி இருக்கிறது. பரிதாபமாக காட்சி அளிக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நீங்கள் பாத்ரூமில் போய் முகத்தை தண்ணீரினாலே நன்றாக கழுவ வேண்டும். முடிந்தால் அப்படியே குளித்து விட்டு வர வேண்டும். சுத்தமாகி விடுவீர்கள். இப்பொழுது முகத்தை கண்ணாடியிலே பார்த்தால் நன்றாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபிலே 1ஆம் அதிகாரத்திலே, வேதம் ஒரு கண்ணாடி. திருமறை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய கண்ணாடி. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலேயே வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவக்கும் பொழுது கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறோம் என்று அர்த்தமாம். அந்த கண்ணாடி நம்மிடத்தில் உள்ள எல்லா குறைகளையும் ஒவ்வொன்றாக காட்டும். பிறகு கழுவ வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை நாமே கழுவி சுத்திகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய வசனத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆலோசனை தரக்கூடிய ஆண்டவருடைய வழிகளை தியானிப்பது மட்டுமல்ல, உடனடியாக கைக்குள்ள நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கழுவி சுத்திகரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுவரை எப்படி செய்திருக்கீங்களா? அல்லது சும்மா தினத்தந்தி மாதிரி வாசிட்டு போய்கிட்டே இருக்கீங்களா? தியானத்தோடு வாசிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய குற்றத்தை குறிப்புணர்த்துவார். ஆண்டவர் தமது சத்தியத்தை நமக்கு போதிப்பார். அது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவார். அதுவும் மட்டுமல்ல, நமக்கு வர இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை தருவார். கர்த்தருடைய ஆலோசனை முக்கியமானது. அது மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபத்துக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லியும் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக ஆபத்துக்கள், அந்த ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் நம்மை ரட்சித்து வருகிறார். ஏராளமான ஆபத்துக்கள் நமக்கு நேரிட இருந்த எத்தனையோ ஆபத்துக்களை நாம் அறிவதற்கு முன்பே ஆண்டவர் அறிந்து அவற்றினின்று நம்மை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக விலக்கி காப்பதற்காக தம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தை வைத்திருக்கிறார், இரத்த கோட்டையை, தம்முடைய ஆவியானவரை வைத்திருக்கிறார், தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார், உருவின பட்டயத்தோடு ஒரு தூதனையும் வைத்திருக்கிறார். இப்படி ஏராளமான ஏதுக்களை நம்மை காப்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார், பணித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தான் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஜீவியத்தை, வருங்காலத்தை குறிப்பாக சமர்ப்பிப்பதாக பார்க்கிறோம். ஆமாம், ஆண்டவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆளுகைக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய எல்லா விதமான சொற்களுக்கும், புத்திமதிகளுக்கும், வேண்டுகோள்களுக்கும், கற்பனைகளுக்கும், கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆண்டவரை நம்பி நாடி அவர் போதும் என்று வாழ்ந்து அவருடைய ஆளுகைக்கு பூரணமாக நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பது. வெளியே போகிறீங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறீங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்க. ஆட்டோக்காரன் பத்திரமாக ஓட்டிக்கொண்டே போகிறான். வழியாக நீங்கள் என்ன சிந்திக்கலை? என்னெல்லாம் சிந்திக்கலைன்னா, பத்திரமா அந்த இடத்துக்கு நான் போயிடுவேனா என்று சிந்திக்கவில்லை. இந்த ஆட்டோக்காரரு ஒழுங்காக வண்டியை ஓட்டுவாரா, அதை நீங்கள் யோசிக்கலை. இந்த ஆட்டோக்காரரு சுத்தமாக வராரா அல்லது தண்ணி அடிச்சுட்டு வராரா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலை. ஆட்டோக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம், குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம், நம்புறீங்க. ஆமாம், ஒரு ஆட்டோக்காரனையே நீங்கள் நம்புறீங்களே, ஆண்டவரை நம்புறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை, ஆண்டவருடைய கரங்களிலே என்னுடைய மொத்த வாழ்க்கையை, வருங்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாப்போடு வழி நடத்துவார். கடைசியிலே அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போயும் பத்திரமாக நம்மை சேர்ப்பார். ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், அவர் பேரிலே தாகமாயிருங்கள், அவர் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆத்தும வியாகுலங்களை எல்லாம் அகற்றும் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆத்துமாவிலே அநேக வியாகுலங்கள், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, விரோதிகளாலே வரக்கூடிய பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை,
வியாபார காரியங்களிலே பிரச்சனை, சில சமயங்களிலே அவிசுவாசத்தோடு பிரச்சனை, பலவிதமான வியாகுலங்கள், ஆத்தும வியாகுலங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்த பொழுது, நம்மை போல ஒரு மனிதனாக அவதரித்த பொழுது அவருக்கும் இந்த வியாகுலங்கள் இருந்தன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆவியிலே கலங்கினார், மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டார், வியாகுலங்களை அனுசரித்தார். சில சபைகளிலே வியாகுல வியாழன் என்று சொல்லி கூட ஆண்டவருடைய வியாகுலங்களை அவர்கள் ஆசரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சில வியாகுலங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், வியாகுலங்களை எல்லாம் வென்ற ஆண்டவர், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவரை பற்றி கொள்ளும் பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை ஆட்கொள்ளும், உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும். இந்த வியாகுலங்களுக்கு நீங்களாகி வெற்றியான ஒரு வாழ்க்கையை தெளிவாக ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். சரி, வாழ்க்கையின் அநேக பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? பாவங்கள் தான் காரணம். அதைத்தான் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும் என்று அறிவிப்பதாக பார்க்கிறோம். காரணம், பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் சேமங்கள் இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்க தான், நான் தான், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றியிருக்கிறார். எனவே வியாகுலமான சூழ்நிலைகளிலே, போராட்டமான வேளைகளிலே வேதனை உண்டாக்கும் வழிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து, மனதிலே பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அறிக்கையிட்டு அந்த வேதனை நீக்கும் வழிகள் எல்லாம் நீங்க பெற்றவர்களாக தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை ஒரு வாழத்தக்கதாக ஆண்டவர் வழி வகுப்பாராக. ஆமையா, இப்பேற்பட்ட ஜபங்களை எல்லாம் சங்கீதக்காரன் பண்ணியிருக்கிறாரே, அவமானத்தை நீக்கும், அடைக்கலம் அருளும், ஆலோசனையை தாரும், ஆவியை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆபத்துக்கு நீங்களாக்கும், ஆத்ம வியாகுலங்களை அகற்றும், அக்கிரமங்களை மன்னியும். இப்படியெல்லாம் ஜெபித்திருக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு விடை கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததா? உங்களுக்கு இருக்கிறதா? அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் 6ஆம் 14ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், நானோ என்று 14ஆம் சங்கீதத்திலே சொல்கிறான். மற்றவங்க கர்த்தரிடத்தில் வைத்திருக்கக்கூடிய உறவுகள், அவராலே கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவற்றை பற்றி என்ன எண்ணுகிறார்கள், எதை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லது பெறவில்லை, அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நானோ வித்தியாசமானவன், ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவிலே நான் வித்தியாசம் உள்ளவன் என்பதைத்தான் நானோ என்று சங்கீதக்காரன் அறிவிப்பதாக 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக தன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்பது தாவீதின் நம்பிக்கை. முதலாவதாக நம்பிக்கை வைத்தவன் 1ஆம் 6ஆம் 14ஆம் வசனத்திலே. இரண்டாவதாக அவருடைய நாமத்தின் மூலமாக இந்த விடைகள் எல்லாம் கிடைக்கும், விமோசனங்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை 3ஆம் வசனத்திலே அறிந்திருப்பதாக அறிவிக்கிறான். 6ஆம் வசனத்திலே வீணர்கள், துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள் இவர்களை எல்லாம் வெறுத்து கர்த்தரிடத்திலேயே தங்கி அவர் மேல் பற்றுறுதி கொண்டிருப்பதாக 6ஆம் வசனத்திலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்திலே, 16ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி நாடி ஜெபிப்பதாக தாவீதை குறித்து பார்க்கிறோம். நம்பிக்கை, நாமம், ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், அதோடு சேர்த்து தீயவர்களை, தீங்கு செய்கிறவர்களை, வீணர்களை வெறுத்து விசுவாசிகளோடு ஐக்கியமாகி ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு இருப்பதினாலே ஆபத்தில்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்வதாக அறிவிப்பதாக நாம் சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், சத்தியபரனின் கரம், ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் அதை காத்துக்கொள்ள முடியாது, ஜீவியம் வீணாகிவிடும். அது மட்டுமல்ல, நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய சொத்து, நம்முடைய நகை எல்லாம் தான், எல்லாவற்றையும் எதையெல்லாம் ஆண்டவர் கையிலே ஒப்புக் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ளுவோம். எதையெல்லாம்
ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுக்காமல் நம் கையிலே வைத்துக்கொள்ள பற்றி பிடித்து வாழ்கிறோமோ அதையெல்லாம் இழந்து போவோம். ஒன்றையும் இழந்து போகாமல் உங்களையும் உங்களுடையவைகளையும் சத்தியபரனின் கைகளில் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. காரணம், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எப்பொழுது பிறந்தோம், எப்பொழுது புறப்பட போகிறோம், எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி அந்த 15ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். என்னுடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதினாலே அந்த காலத்துக்கு மிஞ்சி எனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி நடந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எனவே ஆண்டவர் தந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நேரம் என்பது நித்தியம். நேரம் என்பது நித்தியம். நித்தியத்தை நோக்கி நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், கடத்தி கொண்டிருக்கிறோம். சந்தர்ப்பங்களை வீணாக்காமல் விரயமாக்காமல் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பின்னர் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை மீண்டும் அந்த வசன பகுதிகளை பார்க்கும் பொழுது சத்துருக்களின் கைகளை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக சத்தியபரனின் கை, இரண்டாவதாக சத்துருவின் கை. அது என்னதெல்லாம் பண்ணுது? அந்த வசனங்களை பாருங்க. 4வது வசனத்திலே மறைவாய் வலை விரிக்கிறது. 11ஆம் வசனத்திலே அயலாருக்கு நம்மை நிந்தையாக்குகிறது. 12ஆம் வசனத்திலே நாம் மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக அது தூண்டுகிறது. 18ஆம் வசனங்களிலே அவதூறு பண்ணுகிறது. இன்னும் 20ஆம் வசனத்திலே அது அகங்காரமான கையாக இருக்கிறது. 22ஆம் வசனத்திலே நமக்கு மன கலக்கங்களை உண்டாக்குகிறது. இன்னும் அதே வசனத்திலே நாவுகளின் சண்டைகளிலே நம்மை ஈடுபடுத்துகிறது. இதெல்லாம் சத்துருக்களின் கைகள். அடுத்தவர்கள் நமக்கு விரோதமாக புரளி பேசக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலைகளிலே மற்றவர்கள் நம்மை பற்றி நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பழிக்கு பழி வாங்கணுமோ? நம்ம நீதிகரிக்கத்தக்கதா அங்கும் இங்கும் ஓடி விளக்கி சொல்லணுமோ? அல்லது அந்த ஆளை நேரடியாக போய் ஏற்று நிற்கணுமோ? ஆஹா, என்ன போட்டிருக்கு வேதத்துல? 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நம்மை நாமே முதலாவதாக ஆராய வேண்டும். ஒருவேளை மற்றவங்க சத்துருக்கள் 100 குற்றம் நம்ம மேல சாட்டினாலும் நம்ம கிட்ட எப்படியாவது 5 குற்றமாவது இருக்கும். அதனால வேதனை உண்டாக்கும் வழிகளை ஆராய்ந்து பார்த்து அவற்றை தவிர்ப்போம். பாவத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்புவோம். இரண்டாவதாக 14ஆம் வசனத்திலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார், நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை அர்ப்பணிப்போம். அது மட்டுமல்ல, புரளி பேசுகிறவர்களுடைய சொற்களை கேளாமல் வேதம் சொல்லக்கூடிய சொற்களை கேட்போம். கோல் சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை கேளாமல் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்போம். அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்றால் 19ஆம் 20ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது நன்மை உண்டாகும் நமக்கு. 21ஆம் 22ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கிருபை தொடரும். எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குதுல்ல? 23ஆம் சங்கீதம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதேதான், அதே மாதிரிப்பட்ட காரியங்கள். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது சத்துருக்களின் கைகளுக்கு மேலாக நாம் நிற்போமே ஒழிய அவற்றிற்கு அடிமைப்பட மாட்டோம். மூன்றாவதாக சங்கீதக்காரனுடைய கை. முதலாவதாக சத்தியபரனின் கை, இரண்டாவதாக சத்துருவின் கை, மூன்றாவதாக சங்கீதக்காரனுடைய கை, தாவீதின் கை. அவனுடைய கை எப்படி இருந்தது என்று பார்த்தால், கைகளினாலே பல காரியங்களை செய்தவன், கற்றுக் கொடுத்தவன். கவனும் கல்லும் அவன் கையிலே இருந்தது. என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அவன் கை கிண்ணறம் வாசித்தது, அது உங்களுக்கு தெரியும். அவனுடைய கை சங்கீதங்களை எழுதியது, அவனுடைய கை பட்டயத்தை சுழற்றியது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கை இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்திலே துதிக்கும் கை, 22ஆம் வசனத்திலே ஜெபிக்கும் கை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட துதியும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து விளங்கும் பொழுது ஆண்டவருடைய கை நம்மேலே ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சில ஆலோசனைகளையும்
23ஆம் 24ஆம் வசனங்களிலே சொல்லி முடிப்பதாக பார்க்கிறோம். நமக்கு, எனக்கு, உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள்? 23ஆம் வசனத்திலே அன்பு கூறுங்கள், உண்மையாயிருங்கள். 24ஆம் வசனத்திலே காத்திருங்கள், திடமனதாயிருங்கள். நீங்கள் அன்பு கூறும் பொழுது, உண்மையாக ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபைக்கு நடத்துதலுக்கும் காத்திருக்கும் பொழுது, திட மனதாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் தரித்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய கை ஆசீர்வாதமான கையாக நம்மேலே காலமெல்லாம் அமரும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய கரம் எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் அளிக்கக்கூடிய கரம், அரணாகவும் அடைக்கலாகவும் இருக்கக்கூடிய கரம். அந்த கரத்திற்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் அடங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்தும்படி உடைய பலத்த கரம் எங்களுக்கு வழி வகுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, சத்துருவின் கரம் எங்களை அண்டாதவாறு ஆளாதவாறு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களையே நாங்கள் பரிசோதித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுறுதி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக அவருடைய கரங்களிலே எங்களுடைய கரங்களை கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஜீவிய கால பரியந்தமும் எங்களை நடத்தும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, ஒரு சின்ன பிள்ளை தகப்பனுடைய கரத்தை பற்றி தகப்பன் அந்த சின்ன பிள்ளையை வழிநடத்துவது போல நீர் உம்முடைய நீதியின் கரத்தினாலே எங்கள் கரத்தை தாங்கி எங்களை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.